முருகப்பெருமான் இருக்கிற மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த ராஜகோபுரத்தின் வாசல் உயரமாக இருக்கிற காரணத்தினால இந்த கோபுரத்தின் வாசல் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டே இருக்குங்க. இந்த கோவில தேவதச்சனா இருந்த மயனை கூப்பிட்டு கட்டின கோவில் இது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடல் மண் இருக்கு அண்ட் கடல் அரிப்புகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டியும் இந்த கோவில் இன்னைக்கும் நிலைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தேவதச்சனான மயன் கட்டியதால் தான் இது இன்னைக்கும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த கோவில்ல முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனி சன்னதியில இருப்பது இந்த திருக்கோவில் சிறப்பான ஒண்ணுங்க. மிச்ச கோயில் எல்லாம் நீங்க எந்த வழியா கோயிலுக்குள்ள நுழைவீங்க? கோபுர வாசல் வழியா தானே நுழைவீங்க. திருச்செந்தூர்ல மட்டும் அப்படி கிடையாது. கோபுர வாசலை திறக்கவே மாட்டாங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதுனால ஜெயந்திபுரம் அப்படின்னும் ஜெயந்திபுரத்தில் குடிகொண்டிருக்கும் ஜெயந்திநாதர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜெயந்திநாதர் தான் மருவி 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 செந்தில்நாதர் ஆகி இந்த ஜெயந்திபுரம் திரு ஜெயந்திபுரமா இருந்து அது இன்னைக்கு திருச்செந்தூரா மாறிடுச்சு.